ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில ஒரு முறை ஆறுமுக கணேசன் அம்மா பார்க்க வர்றாருங்க. அப்ப அம்மா சொல்றாங்க, இத்தனாம் தேதி நீ உன் மனைவியை அழைத்து கொண்டு எனக்கு வந்து பாத பூஜை செய் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, 2500 ரூபாய் கொடுத்து அம்மன் விளக்கு ஒன்று வாங்கிட்டு போ, அதை வீட்டில் வச்சு வழிபாடு செய் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லி அந்த தேதியில் உன் மனைவியோடு இங்கு வா, அப்படி வரும்பொழுது 2500 ரூபாய் கொடுத்து அம்மன் விளக்கு வாங்கிட்டு அந்த விளக்கையும் எங்கிட்ட கொண்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போன்னு அம்மா சொல்றாங்க. இவர் பார்க்குறாரு, தன் கையில் அவ்வளோ பணம் இல்லை. யார்கிட்டே கேட்டு பார்க்குறாரு, கிடைக்கல. யாருக்கும் ஃபோன் பண்ணுறாரு. கடைசியாக சென்னையில் ஒரு நண்பன் ஞாபகம் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் ஃபோன் பண்ணோன்னே அவர் சொல்கிறாரு, டே நல்ல காரியம் பண்ண, அதுக்காகத்தாண்டா காத்துட்டு இருக்கிறேன். நீ யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், நான் வந்துடுறேன். சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நான் வந்துடுறேன். வந்து உனக்கு விளக்கு வாங்கி தர்றேன், விளக்கு வாங்குற பணம் தர்றேன் அப்படிங்கிறார். 2500 நானே தரேன்டா அப்படிங்கிறார். சரிப்பா அப்படின்றாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடாது இத்தனை பேர்த்த கேட்டால் யாருமே உதவி செய்ய முன் வரல, ஆனால் இவனை கேட்டோன்னையுமே முழு பணத்தையும் கொண்டு வர்றேங்கிறானே அப்படின்னு ஒரே ஆச்சரியம். அதே மாதிரி சாயந்தர கடசாத்திரக்குள்ளேயே அந்த நண்பர் வந்து சேர்ந்தார். 2500 பணத்தை கொடுத்தாரு, விளக்கையும் வாங்கிக்கிட்டாருங்க. இப்போ நண்பனை கேட்குறாரு, எப்பட்றா கேட்டோன்னே முழுசாக ஒத்துக்கிட்ட அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அதை ஏன் கேட்குறேன், 5 வருஷத்துக்கு முன்னால் நான் அம்மாவை பார்க்க வந்தப்போ அம்மா பாத பூஜையில் சொன்னாங்க, உன்னுடைய நண்பன் ஒருவன், உனக்கு நெருக்கமான நண்பன் ஒருத்தன் அம்மன் விளக்கு வாங்குவதாக 2500 எடுத்துட்டு பணம் கேட்பான். அவனுக்கு முழுவதும் பண உதவி செய். அவனை அந்த விளக்கை வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய அவனுக்கும் நன்மை உண்டாகும், உனக்கும் நன்மை உண்டாகும் அப்படின்னு அம்மா சொன்னாங்கடா. ஆனால் அவன் பேரை சொல்லலை. அவன் காரணம் யார் கேட்பாங்க நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த 5 வருஷமா யாருமே கேட்கல. நீ தாண்டப்பா முதல்ல கேட்ட, அதனால தான் பணம் தூக்கிட்டு ஒடியாந்தே அப்படின்னாரு. எப்படி பாருங்க கருணை கடல் பங்காரம்மா. அதான் காஞ்சி பெரியவர் சொன்னார், அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பு, பாசம், கருணை. ஆமாம், அவ்வளோதான் அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாருங்களே. அது எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? தன்னுடைய தொண்டனுக்கு அம்மன் விளக்கு வாங்கி கொடுப்பதற்காக 5 வருஷத்துக்கு முன்னாலே ஒருத்தங்கிட்ட சொல்லி வச்சிருக்குது அப்படின்னா அது சாதாரண விஷயமா சக்தியில்? எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. ஓம் சக்தி.